அன்பினர்களே, இந்தியாவுக்கு ஒரு தர்ம சங்கடம் வந்திருக்கின்றது. காசாவின் ஒரு போர்க்குற்றம் புரிந்த ஒரு போர்க்குற்றவாளி, அதாவது மக்களை கொன்று குவித்த ஒரு போர்க்குற்றவாளி, இஸ்ரேலிய படை வீரன் ஒருவனை உடனடியாக கைது செய்யுமாறு பெல்ஜியத்தின் பிரசல்ஸை தளமாக கொண்ட ஒரு சட்ட அமைப்பு ஒன்று இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. என்னடா ஏன் இந்தியாவில் கோரிக்கை விடுத்திருக்கின்றால், இவர் ஸ்ரீலங்காவுக்கு வந்த எங்கேயும் லொல்லு தானே உருளானில் அங்கிட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லி, அதனால இந்தியாவுக்கு மறைமுகமாக ஒழிச்சு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துகிறார், டூரிஸ்டா வந்துகிறார். அவர் உடனே பிடிச்சு கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்குது. இன்றைய நேற்றைய மாலை செய்தியாக, இன்று நாம் உங்களுக்கு அதை ஞாயிற்றுக்கிழமை செய்தியாக காலை செய்தியாக தருகின்றோம். காசாவில் நடந்த போர்க்குற்றங்கள் தொடர்பாக இஸ்ரேலிய ரிசர்வ் படையினரை கைது செய்யுமாறு ஹிந்த் ரஜப் அறக்கட்டளை இந்தியாவை வலியுறுத்தி இருக்கின்றது. காசாவில் போர்க்குற்றங்கள் செய்த இஸ்ரேலிய ரிசர்வ் படை வீரரை கைது செய்யுமாறு ஹிந்த் ரஜப் அறக்கட்டளை இந்தியாவை கோரியிருக்கின்றது. காசாவில் இஸ்ரேலிய ரிசர்வ் படை வீரர் ஒருவர் தாமாகவே ஆவணப்படுத்திய போர்க்குற்றங்கள் தொடர்பாக அவரை உடனடியாக கைது செய்ய கோரி இந்திய அதிகாரிகளிடம் அவசர புகார் ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாக பெல்ஜியத்தின் பிரசல்ஸை தளமாக கொண்ட சட்ட ஆலோசனை அமைப்பு ஒன்று கோரிக்கை விடுத்திருக்கின்றது. ஈடன் ஹில்போவா என்ற வீரர் தொடர்பாக ஜூன் 2 இந்திய காவல்துறை, உள்துறை அமைச்சகம் மற்றும் இந்திய குடிவரவு துறையிடம் இந்த புகார் சமர்ப்பிக்கப்பட்டதாக ஹிந்த் ரஜப் அறக்கட்டளை நிறுவனம் நேற்று முன்தினம் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது. தற்போது இந்தியாவில் விடுமுறையில் இருக்கும் ஹில்போவா 271வது போர் பொறியியல் பெட்டாலியனில் பணியாற்றிய காலத்தில் காசாவில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை திட்டமிட்டு இடிப்பதில் நேரடியாக ஈடுபட்டிருந்தார் என்று ஹிந்த் ரஜப் செய்தி வெளியிட்டுள்ளது. பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை அவர் திட்டமிட்டு இடித்து அதை கொண்டாடினார் என்றும், இந்த அட்டூழியங்கள் ஜெனீவா உடன்படிக்கை சட்டத்தை மீறுவதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. புகாரின் அடிப்படையில் இந்திய அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களில் காசாவில் பொதுமக்கள் உட்கட்டமைப்பு அளிக்கப்பட்டதை கில்போவா ஆவணப்படுத்திய அதே வேளையில் வெடிப்புகளை கொண்டாடிய காணொலிகளும் சமூக ஊடக பதிவுகளும் காண்பிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் பலஸ்தீனிய விளையாட்டு மைதானங்களின் இடிபாடுகளில் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளின் பொம்மைகளுக்கும் எதிராக நின்று தனது இளமை கால காட்சிகளை மீண்டும் உருவாக்கும் விதமாக கில்போவா புகைப்படங்களை அரங்கேற்றியது என்றும் பல சம்பவங்களையும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஜனவரி 2024 தெற்கு காசாவில் உள்ள கான்யூனிஸ் நகரில் நடந்த ஒரு வெடிப்பு நடவடிக்கையில் அவர் பங்கேற்றதாகவும், அப்போது அவரது படைப்பிரிவு தளபதி சாம்பலையும் தூசியும் மட்டுமே விட்டு செல்வதாக பகிரங்கமாக சபதம் செய்ததாகவும் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் ஜூன் 2024 தெற்கு காசாவில் உள்ள ரஃபாவில் வீரமரணம் அடைந்த ஒரு கர்னலுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பல கட்டிடங்களை அழிக்க ஹில்போவா உத்தரவிட்டதாகவும் அது கூறுகிறது. மனிதவள படையின் HRC, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் பர்சன் சொல்லும் இல்லையா, பொது இயக்குனர் தியாப் அபு ஹஜ்ஜா அந்த ரிசர்வ் படை வீரர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஈடன் கில்போவா ஒரு சுற்றுலா பயணி அல்ல, அவர் ஒரு போர்க்குற்றவாளி. தனது குற்றங்களின் விளைவுகளிலிருந்து தப்பித்து தற்போது இந்தியாவின் விருந்தோம்பலை அனுபவித்து வருகிறார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. அவரை கைது செய்ய இந்தியா உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பொதுமக்களின் உயிர்கள் அளிக்கப்படுவதை கொண்டாடுபவர்களுக்கு இந்திய மண் ஒருபோதும் பாதுகாப்பான புகலிடமாக மாறுவதை அது அனுமதிக்க கூடாது என்றும் அவர்களது கோரிக்கையில் கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்திய ஆக்கிரமிப்பு இந்திய சட்டத்தின் கீழ் போர்க்குற்றங்களுக்கான சட்ட வரையறைக்குள் அடங்குகிறது என்று மனித உரிமைகள் அமைப்பின் வழக்கு துறை தலைவர் நடாஷா பிராக் கூறியிருக்கிறார். அந்த அட்டூழியங்கள் 4வது ஜெனீவா உடன்படிக்கையின் கடுமையான மீறல்கள் என்று பிராக் பாதிட்டார். மேலும் இது போன்ற குற்றங்களை செய்யும் நபர்களை தேடி கண்டுபிடித்து அவர்கள் மீது வழக்கு தொடர இந்தியா சட்டபூர்வமாக கடமைப்பட்டுள்ளது என்றும் அவர்களது முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலிய படைகள் மேற்கொள்ளும் இந்த நீண்ட பயணங்கள் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு வழியாக மாறக்கூடாது. இந்தியா நடவடிக்கை எடுக்க தவறினால் அது அட்டூழியங்கள் மற்றும் தண்டனையிலிருந்து தப்பிக்கும் சுழற்சியில் உடனடியாகிவிடும் என்றும் அவர்கள் குற்றம் சாட்ட இருக்கின்றார்கள்.
1980களிலிருந்து ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய படைகள் இந்தியாவில் விடுமுறையை கழித்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடியின் கீழ் நாட்டின் நீண்டகால உடந்தை தீவிரமடைந்துள்ளதாகவும் இந்திய ஆர்வலர் ஸ்ரீஷ் கன்னா மிடில் ஈஸ்ட் செய்தி நிறுவனத்துக்கும் பகுப்பாய்வு இணையதளமும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார். கன்னாவின் கூற்றுப்படி இஸ்ரேலிய ஆட்சியுடனான அரசியல் மற்றும் சித்தாந்த ரீதியான கூட்டணிகள் ஆக்கிரமிப்பு, இராணுவத்தின் உறுப்பினர்களை கண்காணிப்பு மற்றும் பொறுப்பு கூறலுக்கு உட்பட்டுவதற்கு பதிலாக அவர்களை தீங்கற்ற விருந்துகளாக இந்தியா கருதுவதற்கு வழிவகுத்துள்ளது. ஜனவரி 29, 2024 அன்று காசா நகரின் மேற்கில் அவர்கள் தஞ்சம் புகுந்திருந்த ஒரு கார் மீது இஸ்ரேலிய படைகள் குண்டுவீச்சில் தாக்கியதில் 5 வயது ஹிந்த் ரஜப் மற்றும் அவரது 6 உறவினர்கள் கொல்லப்பட்டனர் என்றும் அவரது நினைவாக இந்த மனித உரிமைகள் அமைப்பு பெல்ஜியம் நகரில் பிரசல்ஸ் சிட்டியில் இயங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியா தற்பொழுது நாளை திங்கட்கிழமை அவரை நாடு கடத்துவதற்கான ஒரு வழிவகை இருக்கிறது என்று இந்திய தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றது. இப்பொழுது சர்வதேச அழுத்தம் ஒன்று இந்தியாவுக்கு வந்திருப்பதால் இந்தியாவும் இஸ்ரேலும் ஒரு நேச நாடு என்பதும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் இங்கு நரேந்திர மோடி அவர்களும் மிகப்பெரிய கூட்டு உறவாளிகள் என்பதாலும் மிகப்பெரிய நெருக்கடி வந்திருப்பதாலும் அவர் இந்த வாரத்துக்குள்ளே இந்தியாவை விட்டு அப்புறப்படுத்துவார் என்ற செய்தியும் கசிந்திருக்கின்றது. பார்ப்போம் தொடர்ந்து எந்த மாதிரி நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொள்ளப்படுகிறது என்பதை அவதானித்து மற்றொரு காணொளி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.